ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலில் செட்டிநாடு உக்காரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செட்டிநாடு உக்காரை செய்ய தேவையான பொருள்: பாசிப்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 1 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1 கப், நெய், ஏலக்காய் தூள் சிறிதளவு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ 1 கப் பாசிப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் இப்போ நம்ம வறுத்தெடுத்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி, திராட்சை ரெண்டுமே நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் அந்த தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கோங்க. இப்போ வெல்லப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் 1 கப், இல்லை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி பாகு ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம அதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத மாவை சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த மாதிரி மாவை ஒரு ஸ்பூனில் எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். நல்லா புட்டு மாதிரி உதுத்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த அவிச்சு வச்சுருக்க சேர்த்து நல்லா கிளறணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த உக்காரைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையை சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு கிளறணும்.
அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. Audio Jungle. இப்போ தேங்காய் துருவல் அதில் சேர்த்து நல்லா கிளறணும். நெய் 3 ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட சேர்த்து நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாமே ஒன்றாகிற மாதிரி நல்லா கிளறிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டிநாடு உட்காரை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெசிபியை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.